ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திருக்கார்த்திகைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலில் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலில் வருஷம் இப்படி சொக்கோட்டம்னு சொல்லிட்டு திருக்கார்த்திகை அன்னைக்கு எரிப்பாங்க. வருஷம் இது நடக்கும். இன்றைக்கி எப்படி தான் இன்னும் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி தான் நடக்கும் பார்த்தோம். பரவாயில்ல, தீ பிடிச்சிருச்சு. அங்கே அண்ணாமலைக்கு தீபம் ஏற்றையில் இங்கேயும் வருஷம் இது ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கு ஏற்றினோம். மொத்தம் 27 நட்சத்திரத்துக்கு ஏற்றணுமா, அதனால் 27 விளக்கு வீட்டில் ஏற்றிருந்தேன். அதில் ஓம்னு எழுதி அது மேலே விளக்கு ஏற்றிருந்தேன். எல்லா இதுக்கும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் தான் விளக்கு ஏற்றினேன். பூஜை ரூமில் எப்பயும் போல் அந்த 2 விளக்கு ஏற்றிட்டு அது போக 2 விளக்கு ஏற்றினேன். ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விளக்கா எல்லாம் மொத்தம் சேர்த்து 27 விளக்கு ஏற்றிருந்தேன் வீட்டில். சிரிக்கா ஒட்டிடுவேன். மாந்திட்டேன் அடுத்து வீட்டில் உள்ள எல்லா ஜன்னல் பக்கமும் ஏற்றிருந்தேன். 2 சைடு உள்ள ஜன்னல் பக்கத்தில் ஏற்றிருந்தேன். சூரியத்துக்கு
ஒரே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரே நச நச நசன்னு வீட்டுக்குள்ளே என்ட்ரானாலே ஒயிட் கலர் ட்ரெஸ்னாலே லைட்டாக அப்படியே சகதி ஒட்டிக்கிடுது. ஒரே தொடச்சுடவே தான் மறுபடியும் மண்ணாவரதை இதே மறுபடியும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து கீழே வந்து விளக்கு ஏற்றியாச்சு. அடுத்து மொட்டை மாடியிலேருந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் 2 மலை இருக்குது. 2 மலையிலே இந்த மலையில் கோயிலில் லைட் போட்டிருந்தாங்க. எல்லோரும் வீட்டில் அப்படியே தீபம் ஏற்றிருந்தது, நல்லா இருந்தது. 2 மலையிலையுமே இன்றைக்கி தீபம் ஏற்றிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய். நீ ஏன்டா உயிரை வாங்குற? ஒழுங்காக படுத்திருந்த தூங்க போய் தூங்கலையா?